ஹாய் காய்ஸ், வாங்க இன்றைக்கி நாங்கள் சீனி அரியதரம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். பாருங்கள் இந்த ஸ்வீட்டை எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக ஆகிக்குதுண்டு. அதேமாதிரி உள்ளுக்கும் நல்ல சாஃப்டாக நல்ல வாசமாக இந்த ஸ்வீட் ஈக்கும். இதை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். ஆரம்பமாக நாங்கள் சீனிப்பானி காய்ச்சிக்கொள்ளணும். இங்கே நான் 6 துண்டு ரம்பு, 300 கிராம் சீனி, ஒரு 6 ஏலக்காவை பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு நாங்கள் ஒரு 1/4 கப் தண்ணியை சேர்த்து லோ ஃப்ளேமில் சீனி அப்படியே மெல்ட் ஆக்கி எடுத்துக்கொள்ளணும். தண்ணி கொஞ்சம் போதாமல் போனால இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவு நான் தண்ணி சேர்த்து ஈக்கிறேன். இப்போ சீனி ஃபுல்லாக கரைஞ்சிட்டு உங்களுக்கு விளங்குதைக்கும் கொஞ்சம் பபிள்ஸ் வர்றது. இப்போ நான் ரம்பையை ஓரமாக்கி கொள்கிறேன். அதில் ஃபேவரும் இப்போ அதில் இறங்கிக்கும். இப்போ பாருங்கள், இந்த சிரப்பை நல்ல பபிள்ஸ் வருது. இந்த டைமில் நாங்கள் கம்பிப்பதம் பார்த்துக்கொள்ளணும். சரியாக ஒரு கம்பிப்பதம் வந்துட்டுண்டா நாங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை இறக்கிடணும். இங்கே நான் கடையில் வாங்கின பச்சரிசிமா 500 கிராம் எடுத்துக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிரப்பை நாங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். எல்லாத்தையும் ஒரே மிக்கே ஊற்றிக்கொள்ளவானம். சீனிப்பானி கூடினாலும் இந்த ஸ்வீட் சரியாக வராது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சிரப்பை சேர்த்துக்கொள்ளுங்க. இதுதான் சரியான அளவு. இந்த அளவு மட்டும் தான் நாங்கள் சிரப்பை சேர்க்கணும். இதை தாண்டி நாங்கள் சிரப் சேர்க்கப்படாது. சும்மா சரி உங்களோட சிரப் முடிஞ்சிட்டு இந்த பதம் வர்றதுக்கு முன்னாலே முடிஞ்சிட்டின்டா கொதிக்கிற சுடு தண்ணி கொஞ்சம் சேர்த்து இந்த பதத்துக்கு நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த மாவை அதே பேனில் போட்டு சிரப்பீந்த அதை ஓரமாக்கிட்டு அதே பேனில் போட்டு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நாங்கள் வேக வைக்க வேணும். எந்த அளவுக்குண்டா அந்த சைடெல்லாம் காஞ்சி வர அளவுக்கு, உங்களுக்கு விளங்குதாய்க்கும் காஞ்சி வர அளவுக்கு கொஞ்சம் நேரம் நாங்கள் வேக வச்சா போதும். ஃப்ளேமை மட்டும் கூட்டிடுவானம். லோ ஃப்ளேம்லே இதை நீங்கள் கரண்டி அடித்து கொண்டிருங்க. இது கொஞ்சம் வேவை காட்டியும். இந்த அளவுக்கு வந்ததும் நாங்கள் இதை இறக்கி கொள்ளணும். அதன் பின்னால் 2 டேபிள் ஸ்பூன் எல்லாம் நான் இதில் சேர்க்குறேன். அதன் பின்னால் பெருஞ்சீரகம், அதாவது நச்சிரம் இல்லை, கியூமின் சீட், அது வந்து ப்ரௌன் கலர் கீக்கும் கொஞ்சம் சின்னையாக. ஃபெனல் சீட், அது வந்து க்ரீன் கலர் கீக்கும் கொஞ்சம் பெருசாக ஈக்கும். அந்த பெருஞ்சீரகத்தில் நான் 1 டேபிள் ஸ்பூன் இங்கே சேர்க்குறேன். சேர்த்து நல்லா நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணணும். அதன் பின்னால் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலையும் சேர்த்து இதை நல்லா நாங்கள் பிணைஞ்சிக்கொள்ள ஓணும். இன்னும் கொஞ்சம் நான் ஆயிலை சேர்த்துக்கொள்கிறேன். இந்த டோவட் நல்லா சாஃப்டாக நாங்கள் பிணைஞ்சிக்கொள்ளணும். கையில் ஒட்டிப்படவும் படாது. இந்த அளவுக்கு நாங்கள் இப்படி பிணைஞ்ச மீண்டா சரி. இப்போ வாங்க நாங்கள் இதை பொரிப்போம். ஆரம்பமாக எண்ணெயை நல்லா நாங்கள் சூடாக்கணும். அதன் பின்னால் ஃப்ளேமை லோ பண்ணி தான் இதை நாங்கள் பொரிக்கணும். இப்படி ஒவ்வொரு பால்ஸாக செஞ்சு அதை கையால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அதை நீங்கள் தட்டையாக்கி லோ ஃப்ளேமில் இதை நீங்கள் பொரிச்சு எடுங்க. மறுபடியும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்படி நல்லா உருட்டி கொஞ்சம் தட்டையாக்கி நீங்கள் பொரிச்சிங்கண்டா சரி.
அரியதரத்துற மாவை நாங்கள் சரியாக பிணைஞ்சாதான் அதை பொரிக்க பொக்கல அது இப்படி பொங்கி வரும். அதனால் மாவை நீங்கள் கட்டாயமாக சரியாக பிணைஞ்சு கொள்ளுங்க. இந்த கலர் வந்ததும் நீங்கள் இறக்கி கொள்ளுங்க. இப்போ நான் இன்னொரு பேட்ச் போட்டு அதை இறக்குறேன். இப்படியே நான் எல்லா அரியதரத்தையும் பொரிச்சு எடுத்தேன். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த அரியதரத்தை நாங்கள் பொரிக்க பொக்கல இடையில இதில் கொஞ்சம் காய ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ நாங்கள் அந்த தாய்ச்சலிக்கிற எண்ணெய்க்கு தானே சூடான எண்ணெய், அந்த சூடான எண்ணெயில் இதை சாஃப்ட் ஆக்குறதுக்கு தேவையான அளவு நாங்கள் எண்ணெயை சேர்த்து ஒரு கரண்டியாக சேர்த்து நல்லா பிணைஞ்சி அதன் பின்னால் பால்ஸ் பிடிச்சி நாங்கள் பொரிச்ச மீண்டா சரி. பாருங்கள், இந்த அரியதரத்தை நல்லமாய் பொங்கி கிறிஸ்பியாக வந்தீக்கி உள்ளுக்கும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பாருங்கள், இதை நான் உடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு இது சாஃப்டாக அதேமாதிரி மேல்கால கிறிஸ்பி ஆகிக்குதுண்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.